தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,13,000 விற்பனை. 1 கிராம் தங்கம் 125 ரூபாய் உயர்ந்து 14,125 விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. கும்மிடிப்பூண்டி அருகே நகைக்கடையில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயற்சி. கடை உரிமையாளர் கூச்சலிட்டதால் தப்பியோடிய கும்பல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4618 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. 2460 வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு. கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 79 வேட்பாளர்கள் போட்டி. குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் 5 வேட்பாளர்கள். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 35 வேட்பாளர்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 26 வேட்பாளர்கள். தவிக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 47 வேட்பாளர்கள் போட்டி. சென்னையில் மெட்ரோவில் பயணித்த போது வாக்கு சேகரித்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுடன் கலந்துரையாடினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரை. கொரோனா காலத்தில் களத்தில் நின்றது திமுக தான் என்று பேச்சு. பதவியேற்பு விழா முடிஞ்சதுமே நான் எங்க போனேன் தெரியுமா? முதல்ல நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு அமைக்கப்பட்டு வந்த கோவிட் பராமரிப்பு மையத்துக்குத்தான் ஆய்வுக்கு போனேன். தம்மை மண்ணுக்குள் புதைத்தாலும் தமது திட்டங்களை புதைக்க முடியாது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. கொரோனாவை கண்டு பயப்படும் ஆள் தான் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. திமுகவில் கனிமொழிக்கே வேலையில்லை என்று கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலினின் அரசியல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்றும் பேச்சு. அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? அமித்ஷாவை தாம் சந்திப்பதில் என்ன தவறு என்று அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி கேள்வி. அமித்ஷா பாகிஸ்தானக்காரரா என்றும் வினா. பாகிஸ்தான்காரரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. விஜய் ஆதரவுடன் முதல்வராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்க திட்டமிட்டார் எடப்பாடி கே பழனிசாமி.
அதிமுகவிலிருந்து தாவைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. இவர் ஆதரித்து ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கோலம் வெறியில் இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி இருக்க மாட்டார். பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜாவே முதல்வராக இருப்பார் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஒருவேளை அதிமுக தேர்தலில் தப்பித்தவறி வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ராஜா தான் இருப்பார். எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஹெச் ராஜா உங்களுக்கு தெரியுமல்ல. மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவால் இடிக்கப்பட்ட குடியிருப்புகளின் சல்லிகளை கையுடன் எடுத்து வந்துள்ளேன். சல்லிகளை வைத்தே சல்லி சல்லியாக வேலுவை தோற்கடிப்போம் என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. எம்ஜிஆர் வீடை கட்டி கொடுத்தாரு. ஸ்டாலின் அவர்கள் அவரோட தம்பி வேலு அவர்கள் வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு உதயநிதி காமிச்சாரு. இங்க இடிஞ்சு போன செங்கல்களை எனக்கு எவ்வளவோ காமிக்க முடியும். அவரு கட்டக்கூடிய செங்கலை காமிச்சாரு. ஆனா இங்க இடிஞ்சு போன சல்லிகளை காமிச்சே என்னால இங்க ஓட்டு வாங்க முடியும். தான் திரையில் இருந்து வரவில்லை, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து களத்திற்கு வந்துள்ளேன் என்று சீமான் பேச்சு. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளையும் விமர்சித்து நாகர்கோவில் பரப்புரையில் விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான டியூஷன் அக்கா திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் வாக்குறுதி. முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்று குறிப்பிட்ட தேர்தல் பாடலை வெளியிட்ட தேமுதிக. விருத்தாச்சலத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் தேர்தல் பாடலை வெளியிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமியின் தனிச் செயலராக இருந்தவரை தமிழக அரசின் தலைமைச் செயலராக நியமிப்பதா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஒரு சாராருக்கு ஆதரவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமர்சனம். இயங்கிக் கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலாளரை மாற்றிவிட்டு யாரை தலைமைச் செயலாளராக அறிவிக்கிறார்? முன்பு முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்வரிசையில் இருக்கின்ற நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தனி செயலாளராக இருந்தவரை தலைமைச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. இது பாரபட்சமான முடிவு மட்டுமல்ல, ஒரு சாராருக்கு ஆதரவு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு கட்டும். கோவையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கருத்து. தமிழ்நாட்டிற்கு வரும் என்று கூறிய 12 லட்சம் கோடி முதலீடு எங்கே போனது என்று பியூஷ் கோயல் கேள்வி. உதயநிதியை முதல்வராக்க மாட்டோம் என்று திமுக உறுதியளிக்க தயாரா என்றும் வினா. விஜய் ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸ் திமுகவுடன் தான் இருக்கிறது. உண்மையான காங்கிரஸ் தன் பக்கம் இருப்பதாக கூறிய விஜய்க்கு டி.கே. சிவகுமார் பதில். Mr. Vijay is an immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் வாழைகள் சேதம். கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று கணிப்பு. தமிழ்நாட்டில் 11 ஊர்களில் சதமடித்தது வெயில். கரூர் பரமத்தியில் 105 டிகிரி, வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 3ஆம் மொழி கற்பிப்பதை ஒரே வாரத்தில் தொடங்க உத்தரவு. புத்தகங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அதுவரை கிடைக்கும் புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு 89.87 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கடந்த தேர்தலை விட சுமார் 6 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. புதுச்சேரியில் வாக்களித்த வீடியோவை சமூக வலைதளங்களில் தாவேக்குவினர் பகிர்ந்த விவகாரம். வாக்குப்பதிவு காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் அதிகாரி உறுதி. நாட்டிலேயே மேற்கு வங்கம் மட்டும்தான் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறுவதற்காகவே 60 லட்சம் வாக்காளர்களை பாஜக நீக்கியிருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தை நாடி நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்போம் என்றும் பரப்புரையில் பேச்சு. இரு குழந்தைகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மணிப்பூரில் நீடிக்கும் பதற்றம். பல்வேறு இடங்களில் தொடரும் போராட்டம், டயர்கள் எரிப்பு. $15,400 டன் எல்பிஜியுடன் மும்பை வந்தது இந்திய கப்பல். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 254 பேர் உயிரிழப்பு. தாக்குதலில் உருக்குலைந்த பெய்ரூட் நகரம். லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் வாக்குறுதியை மீறிய செயல் என்று ஈரான் கண்டனம். இனியும் தாக்குதல் நடந்தால் தாங்களும் போரை தொடரப்போவதாக எச்சரிக்கை. யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை தக்க வைப்பது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இருக்கும். ஈரான் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் முகமது இஸ்லாமி திட்டவட்டம்.